பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் தேர்ஸ்டே. ஏல் பெத்தேல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவ ஜனமே எப்படி இருக்கீங்கப்பா? ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நாம் அழகாய் கொடுக்கப்பட்ட வசனம். நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆம், எவ்வளோ உறுதியான வாக்குத்தத்தம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நாம் நித்தியத்தில் போய் சேர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் அடியெடுத்து வைத்துக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுப்பவர் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு. யார் அவர்? இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. இந்த இட்டர்னல் லைஃபை பெற்றுக்கொள்வது அவர் ஒருவர் தான் நமக்கு கொடுக்க முடியும் தேவ ஜனமே. அவர் மனிதனுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமான வசனம், உண்மையான வசனம், மாறாத வசனம் இது. ஹல்லேலூயா. மனிதன் வாக்குத்தத்தங்கள், மனிதன் கொடுக்கிற வாக்குகள் போல அல்ல. நம் தேவாதி தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தேவ ஜனமே. அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன். எப்படி அளிப்பார்? அவரோடு கூட நாம் அவருடைய உடன்படிக்கைகளை, அவர் வாக்குத்தத்தங்களை அவரோடு கூட உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன். அது இப்போ வருமா? இல்லை. எது நாம் மரணத்திற்கு பின்பு நாம் போகிற இடம், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இட்டர்னல் லைஃபுக்கு நாம் போக வேண்டும். வாலிப ஜனங்களே, தேவனோடு உள்ள நம்மளுடைய ஒவ்வொருடைய உறவு எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவனுக்கு போகிற வழியா இதுவா? பாவத்தின் கட்டளிலிருந்து நாம் விடுபட்டோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அடைவது கிறிஸ்துவராகிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான், அவர் உடன்படிக்கைகளை நாம் கை கொள்ளும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அந்த வசனத்தோடு எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாய் கர்த்தரை ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடிவு பரியந்தவரை கர்த்தரோடு கூட நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த இந்த போதனைகள், கடவுளின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சாட்சிகளாய் விளங்க வேண்டும். ஜெபிக்கலாமா தேவ ஜனமே? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை நீர் அளிப்பேன் என்ற உறுதி நீங்கள் செய்து வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறீர். வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இந்த இட்டர்னல் லைஃபை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இந்த பாவமான உலகத்தில் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. வியாதிஸ்தரை சுகமாக்குங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்து கொள்ளுங்க. தப்புவீங்க. துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.